ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சமாதானம் பண்ணுகிறவர்கள். மத்தேயு 5:9 சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். சமாதானமாய் இருப்பது என்பது வேறு, சமாதானத்தை நேசிப்பது என்பது வேறு, சமாதானம் பண்ணுவது என்பது வேறு. கர்த்தர் சமாதானம் பண்ணுகிறவர்களையே பாக்கியவான்கள் என்று அழைக்கிறார். சமாதானம் பண்ணுவதில் உள்ள ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளுங்கள். அநேகர் தாங்கள் சமாதானத்துடன் வாழ்ந்தால் போதும் என்று திருப்தி அடைந்து விடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களை அடுத்த படிக்கு அழைத்து செல்ல பிரியப்படுகிறார். உங்களுக்கு ஒரு முக்கியமான கடமையை கொடுக்க பிரியப்படுகிறார். சமாதானம் இல்லாத குடும்பங்களிலே நீங்கள் சமாதானத்தை கொண்டு வர வேண்டும். கணவனும் மனைவியும் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறீர்களா? அவர்களுக்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபித்துவிட்டு அவர்களை தனித்தனியே சந்தித்து அவர்களை ஒப்புரவாக்க வேண்டும். அதுபோலவே குடும்பங்களுக்குள்ளே, சகோதரர்கள் மத்தியிலே, திருச்சபை உறுப்பினர்களுக்கிடையே பிரச்சனைகள் வரும்போது அவர்களை இணைத்து ஒப்புரவாக்கி சமாதானம் பண்ண வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் சமாதானத்தை கொடுத்த ஆண்டவர் உடைந்து போயிருக்கிற உள்ளங்களையும் இணைத்து சமாதானத்தை கொண்டு வரவே பிரியப்படுகிறார். சமாதானம் என்றால் என்ன? எந்த பகையும் இல்லாதிருக்கிற நிலையே சமாதானமாகும். பகையானது முதலாக ஏதேன் தோட்டத்திலே பாவத்தின் விளைவாக தோன்றியது. அந்த பகையை சமாதானமாக்கவே இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். மனுஷனை பிதாவோடு கூட இணைப்பதற்காக தம்மையே சிலுவையில் அர்ப்பணித்தார். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து பகையை சிலுவையினால் கொன்று சமாதானத்தை கொண்டு வந்தார் என்று எபேசியர் 2:14 வேதம் சொல்லுகிறது. சிலுவை 2 குறுக்கு பலகைகளினாலானது. மேலிருந்து கீழ் நோக்கி இருக்கும் துண்டு பலகை பரலோக தேவனுக்கும் மனிதனுக்கும் ஏற்படும் சமாதானத்தை பிரதிபலிக்கிறது. பக்கவாட்டில் இடமிருந்து வலமாக அமைந்திருக்கும் பலகையானது மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பாராட்டும் சமாதானத்தை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. நாம் ஜனங்களை தேவனோடு சமாதானப்படுத்த வேண்டும், ஒருவருக்கொருவர் சமாதானப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 14:33 தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். ஆகவே சமாதானத்தை தேடி அதை பின்தொடருவோமாக. 1 பேதுரு 3:11. இந்த நாட்களில் குடும்பங்கள், வீடுகள், தேசங்கள், ஜாதிகள் ஆகியவற்றுக்கிடையே எவ்வளவு சமாதானமற்ற பயங்கரமான காரியங்கள் நிகழ்கின்றன என்பதை கவனித்து பாருங்கள். மனஸ்தாபம், வாக்குவாதம், வழக்குகள், வெறுப்புகள் ஆகிய இவைகளெல்லாம் சமுதாயத்தின் எல்லா இடங்களிலும் தாண்டவமாடுகின்றன. இவைகளையெல்லாம் மாற்றுவதற்காக சமாதானம் பண்ண வேண்டிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறீர்களா? நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நழுவி விடலாம். ஆனால் அதற்கு மேற்பட்ட உத்தரவாதத்தை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, சமாதானம் பண்ணுகிறவர்களாக உங்களை அர்ப்பணித்து கர்த்தருடைய அடிச்சுவடுகளில் நீங்கள் நடக்க வேண்டும் அல்லவா? இன்றைய நினைவிற்கு எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் நில்லுங்கள். இன்றைய வேத வாசிப்பு
காலை உபாகமம் 11, 12 மற்றும் 13 அதிகாரங்கள். மாலை மார்க் 12 அதிகாரம் 1 27 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சமாதானம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.